friends, welcome to Kavitamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து 200 கிராம் கோவக்காய் வந்து மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிட்டு நல்லா நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிரலாம். இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து போட போறேன். அதையும் இந்த மாதிரி தோல் சீவிட்டு நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நீளமாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரை நல்லாயிருக்கும். இதுக்கு நான் தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் வந்து இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து நான் சோம்பு போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கோவக்காய் உங்களுக்கு கசக்கிற மாதிரி இருந்தால் மோரில் ஒரு தடவை போட்டு அலசி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு குறையும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கோவக்காவை, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோவக்காய் வந்து ஒரு 3/4 பதம் வர வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சு நல்லா வதக்கிக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா கோவக்காய் வந்து திருப்பி ஒரு தடவை வந்து நல்லா கிளறிட்டு இப்போ வந்து 1/2 பங்கு வெந்திருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா 3/4 பதத்துக்கு வெந்துடும். நம்ம பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை எடுத்து நான் கிளறி விட்றேன். திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து நல்லா 3/4வாசி வெந்திருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு நீளமாக, அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்திருக்கும், உருளைக்கிழங்கு 3/4வாசி வெந்திருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1/2 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் இது கூட வந்து மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கோவக்காய்க்கு ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு நம்ம இப்போ எடுத்து பார்த்தோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பார்த்திங்களா, எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. உருளைக்கிழங்கோட கோவக்காவை சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.